பங்குனி திங்கள் அன்று தான் மாட்டுத்தலை பண்டு தலையாக மாறும். அந்த காலத்தில் அந்த காலம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் வந்து கடைசி திங்கள் அன்று இன்றைய திங்கள் மாதம் இங்கே மருத மரமும் புளிய மரங்களும் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே தான் நம்ம வீட்டிருக்கிறார்கள். இங்கே தலவிருட்சமாக மருத மரம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகிய வாசலிலே மஞ்சள் புக்கியா? மஞ்சள் புக்கியாண்டா மஞ்சள் பவுடர் போட்டு அவ்வளோதான். நேற்றுக்காண்டி செய்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் செய்கிறீங்களோ? ஒவ்வொரு வருஷமும் செய்கிறீங்களா? என்ன பொங்கல் ஐயா பொங்குறியா? சக்கரை பொங்கல். ஒவ்வொரு வருஷம் சக்கரை பொங்கல்லாம் பொங்குறோம். நேற்று எல்லாம் செய்யுது. காரணம் கொண்டும் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆலய சுற்றாடலில் ஆலய வீடுகளில் வாகனங்களை நிறுத்தி வைக்க வேண்டாம் என மிக வினயமாக கேட்டிருக்கின்றோம். அம்மா வணக்கம். என்ன பொங்கல் பொங்குறியா? மஞ்சள் புக்கியா? மஞ்சள் புக்கியாண்டா மஞ்சள் பவுடர் போட்டு நேத்திக்காண்டி பொங்குறியா? எல்லாம் செய்யறியா? ஒரு இடம் செய்யறீங்களா? நீங்கள் எந்த இடம்?
செய்து கொண்டிருக்கியா நீங்கள்? ஓ ஓ ஓ அவ்வளோதான். நேற்றுக்காண்டி செய்து கொண்டிருக்கியா? ஒவ்வொரு வருஷமும் செய்கிற நீங்களோ? ஒவ்வொரு வருஷமும் செய்கிற நீங்களா? எந்த இடத்துலேருந்து வந்திருக்கியா? நீர்வெளிலேருந்து வந்திருக்கியா? சரியாம்மா. எல்லாமே சகோதரங்களும் கூட கூட்டு குடும்பமே வந்து செய்ய. சரியாம்மா. ஆ எல்லாம் பார்க்கத்தானே வேணும். அரிசி போட்டுட்டியலா? என்னக்கா போடுங்க, கையால் கிள்ளி போடுங்க. 3 நேரம் சுற்றி போட்டாச்சா? இந்த இடத்தை நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதற்காக அரிசியை பொங்கல் பானைக்கா போட்டு கொண்டிருக்கணும். என்ன பொங்கல் ஐயா பொங்குறியா? சக்கரை பொங்கல். ஒவ்வொரு வருஷம் சக்கரை பொங்கல்லாம் பொங்குறதா? நேர்த்தி எல்லாம் செய்யுது. எல்லாம் செய்யுது. மஞ்சள் பொங்கல் என்ன நேரத்துக்காண்டி பொங்குற? நேர்த்திக்காண்டியா? ஓ சக்கரை பொங்கலா? இந்த இடத்துல வந்து அப்படியே எடுத்து போவோம். யாரும் அம்மா வணக்கம். எங்களை பார்த்து என்ன பொங்கல் பொங்குறீங்களாம்மா? சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல, வைக்கப்படாது. பங்குனி மாதம் ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்னைக்கு அம்மன் அம்மன் நிறைய எல்லாருக்கும் பெரிய கொண்டாட்டம். அதில் வந்து விசேஷமாக இங்கே வந்து கொஞ்சம் கூட செய்கிறது என்னென்று கேட்டால், ஒரு பங்குனி திங்கள் அன்று தான் மாட்டுத்தலை பண்டுத்தலையாக மாறும். அந்த காலம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் வந்து கடைசி திங்கள் தான், இன்றைய திங்கள் மாதிரி கடைசி திங்கள் வந்து மாடு வெள்ள மாடு அடித்து பிடிச்சி வெட்டி தலையை மட்டும் குடிலால் மூடி வச்சுங்க. ஒரு குடிலுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கு மூட்டைத்தாங்கில் மூட்டைத்தாங்கில் குடில் வட்ட குடில். அதில் வந்து இந்த விழாவில் வச்சுட்டு ஒரு 1000 பானை வச்சு நான் கொடுக்குவேன். எல்லாம் காட்டி கொடுப்பாரு என்று சொல்லி அவன் வேண்டுதலை வச்சான். வேண்டுதலை வச்சுட்டு இப்போ பொருசெல்லாம் வந்து பார்த்தால் மாட்டுத்தலையில் பண்டித்தலை அண்டையில் இருந்தால் அவருக்கு பண்டித்திலச்சி என்ற பேர் வந்தது. பண்டித்திலச்சி என்ற பேர் வந்து அவருக்கு வந்த காரணம் மாட்டுத்தலையை பண்டித்தலை ஆக்கினாரு. அது ஒரு அர்த்தம் தானே. அவன்
கஷ்டப்பட்டவன் மனம் இறங்கி வேண்டுனான், அதுக்காக அந்த வரத்தை கொடுத்துட்டான். அப்போ அவனும் அந்த வருஷம் அந்த செம்மினி மட்டும் மாடெடுத்து செம்மினி மட்டும் 1000 கண் பானை வச்சு பொங்குறாரு. இந்த நதியில தானே வேண்ட பொங்கல் பொங்கல் படைப்பாங்க. அப்படி இப்போ வந்து கண்ணையம்மா வந்து மதுரையை இடித்து போட்டு தான் வெளிக்கிட்டு வந்தோம்னா இந்த தங்கு நடங்கள் தான் அதில் வந்து இது 3வது தான் தங்கி இருந்ததுல. மற்றாப்பள்ளையில் வந்து தங்கின ஒரு கிளவியாக வந்து இருந்ததா. மற்றாப்பள்ளை அம்மன் கண்ணையம்மன் வந்து கிளவியாக இது வந்து இப்போ இந்த உப்பு நீரில் விளக்கெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ இது பொழுதுபடைக்கு மாடு மேய்க்கிற சிறு பிடிக்காது. அப்போ விளக்கு இல்லையம்மா நீ என்ன இருக்க போகிறான்றதுக்கு அவள் சொன்னாவா இந்த ஆற்றுல தண்ணி கழுவி கொண்டு வாங்க. அப்போ தண்ணியை கொண்டு வந்தாங்க. தண்ணியில் திரிக்க போட்டுச்சா திரிக்க இந்த வரைக்கும் எரியுது அந்த விளக்கு. அப்படி என்ன புதுமை உள்ள தெய்வம் என்றால் கண்ணகி தான். கோவிலனுக்காக வாழ்ந்தவ தானே கண்ணை காளி தான். அவள் காளிக்கு அவதாரம் தான். அவதார புத்தனாக வந்தால் இது தண்ணி தங்கி அது இதில் வந்து சுட்டிப்புறம் கண்ணகி அம்மன் முதலிடம். அங்கே வந்து தங்கி தான் இந்தியாவில் வெளிக்கிட்டு வந்தவர். இந்தியாவில் வெளிக்கிட்டு வரையோ இப்படியே வந்து தான் தங்கின இடங்களை தான் பஞ்சாப்பில் இதெல்லாம் அந்த வாயில் இருந்து இந்த வாயிலே பொங்கலால் உரை கிடையாது. இங்கே இந்த அப்போ பாடஸ்தானம் பண்ணி கும்பாசம் வந்து கொண்டிருக்கு. அப்படியே நம்ப வேணும். முதலாவது நம்பிக்கை. அதுக்கு பிறகு அம்மன் அருள் வெற்றியும் கிடைக்கும். சரி ஐயோ, நன்றி. சரி, சரிதானது அம்மாளுடைய பாதங்களை பணிந்து நாங்கள் அம்மாளுடைய அந்த புனிதமான கருத்துக்களையும் அம்மாளுடைய வரலாறுகளையும் நாங்கள் அவருக்கு எடுத்துரைப்பதற்கு என்பதற்கு நான் பயன்படும் மிகவும் பெருமையும் பழமையும் சிறப்பு கொண்டதாக இந்த அம்மாளுடைய ஆரியம் வழங்குகிறது. இந்த ஆரியம் தென்காட்சியிலே மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்திலே மட்டுமல்ல, இலங்கையிலேயே ஒரு தனி சிறப்பு பெற்ற கண்ணகி ஆலயமாக விளங்கியிருக்கிறது. இதனுடைய சூழலை பார்க்கின்ற பொழுது வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் ஒரு தன்மையான குடுமையான இடத்திலே அமைந்திருப்பது புண்ணிய சேத்திரமாக விளைகிறது. இங்கே மருத மரமும் புளிய மரங்களும் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே தான் நாம் வீட்டிருக்கின்றால் இங்கே தலவிருட்சமாக மருத மரம் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆகிய வாசலிலே பெரிய விருட்சமாக அரச மரம் ஒன்று. இன்னும் பல மரங்களை இங்கே நாட்டி இந்த பிரதேசத்தை ஒரு குடுமையான பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று பல அடியார்கள் விளைந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய மகா கும்பாபிஷேகத்தில் சிறப்பாக நடந்தது நடைபெற்றது. அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்விலே கூட நேற்று பிற்பகலிலே ஒரு பக்தர் ஆலமரம் ஒன்றை கொண்டு வந்தார். அந்த ஆலமரத்தை கொண்டு வந்து ஆலயத்தினுடைய பின் வீதியிலே வைப்பதற்கு அவர்கள் விளைந்திருக்கின்றார்கள். நேற்று மாலை அதை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் நினைத்ததை நினைத்தபடி வழங்குகின்ற ஒரு அன்னை இந்த பண்டிதேசி அம்பாள் என்றால் மிகையாகாது. இதுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. நாட்டுத்தலையை பண்டித்தலையாக மாற்றிய ஒரு அற்புதம் அன்றைய நாட்களிலே இருக்கின்றது. அன்றைய நாட்களிலே இந்த ஆலயம் ஒரு சிறு குடிசை குடில் வடிவத்திலே அமைந்திருந்தது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் அருகிலே ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பசுமாடொன்று, பல மாடுகள் வந்திருக்கின்றன. பசுமாடொன்று அங்கே அவருடைய பயிரை அழித்து விட்டது. பயிரை அழித்ததன் காரணமாக அந்த மாட்டுக்கு அவர் எரிந்து புறத்திருந்த பொழுது அவர் எரிந்த அந்த பொருள் அந்த மாட்டுக்கு பட்டதினாலே மாடு கீழே விழுந்து
அந்த நேரத்திலே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த மாட்டு சொந்தக்காரர் அந்த விடயத்தை அறிந்து அவர் மீது அந்த பஞ்சாயத்து சபையிலே அந்த நிகழ்வை அந்த நாட்களிலே அந்த பஞ்சாயத்து சபை என்பதுதான் நீதிமன்றமாக இருந்திருக்கின்றது. அந்த நீதிமன்றத்திலே அந்த குற்றத்தை அங்கே தீர்ப்பதற்காக முன்வைக்கிறார். அப்பொழுது அந்த அம்பாளை தரிசி வைக்கின்ற அந்த பக்தர் அம்பாளிடம் ஓடி வந்து அன்னையே ஆட்சி நான் இப்படி இவ்வாறு நடந்து விட்டது, ஆகவே இதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்பாளை வேண்டுகிறார். அப்பொழுது அந்த பஞ்சாயத்து சபையினரும் இந்த தருணத்தை அந்த வேளையிலே அந்த மாட்டினை இந்த விவசாயி எடுத்து புதைத்து விடுகிறார். அப்பொழுது அந்த பஞ்சாயத்து சபையினர் வந்து அங்கே இந்த புதைத்த இடத்தை தோண்டுகிறார். தோண்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய அற்புதம் அங்கே தோண்டுகின்ற பொழுது அந்த பசுமாட்டினுடைய தலை பன்றி வடிவமாக காணப்பட்டதாக அதிலிருந்து அங்கே